வெஜ்ஜி ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா கார்ன், அப்புறம் பன்னீர், குடமிளகா வந்து 2 கலர் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மஞ்சள் கலர் சிவப்பு கலர், இது வந்து ப்ராக்கலி. ஓகே, இது என்ன பொடி? இது மிளகு பொடி. அப்புறம் வேணா நம்ம அந்த இதுக்கு வந்து சீசனிங் என்ன போட வச்சா ஆரிகானோ போடலாம். இல்லைன்னா பாஸ்தா சீசனிங் போடலாம். ஓகே, ஸோ இது வந்து குவான்டிட்டி இது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருப்பேன். ஓகே, இது 1 கேப்சிகம் ரெட் கலர் 1, எல்லோ கலர் 1, ப்ராக்கலி சின்னதாக 1 எடுத்துங்க. பன்னீர் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். சும்மா ஒரு 20 கிராம்ஸ் வந்து எண்ணெய். ஓகே, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு பொடி. ஓகே, எல்லாத்தையும் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கலர் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த பிரெட் ரோஸ்ட் பண்ணி பிரெட்டுக்குள்ள வச்சு கூட சாப்பிடலாம். ஸ்டஃப் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஜலம் விட்டு முழுங்குற அளவுக்கு இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டு வேக வச்சிடறாங்க. இது மட்டும் தான் வேக வைக்கணும். வைக்கிறேன். இதுக்கு ப்ராக்கலி கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டுடணும். பன்னீர் நல்லா ப்ரௌன் ஆகணும். பன்னீர் நல்லா ப்ரௌன் ஆகணுங்களா சார்? ஆமாம், அந்த கார்ன் நல்லா லைட்டாக கிறிஸ்பி ஆகும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கார்ன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சைஸ் நல்லா இருக்கு. கீரை கூட எல்லா கீரையும் கிடைக்குது. ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா? எடுத்துறேன். என்ன கிடைக்கணும்? காஸ்கோ கிடைக்கும். எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்குது. இது இன்னும் கலர் கூட இருக்குது. ஒன்று கலர் 4 கலர் ஆரஞ்சு இருக்குது. வீடியோ இந்த காய்கறி கடை ரெடி போடணும். எல்லா கீரையும் கிடைக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே பார்த்தாலே குக் பண்ணி சாப்பிடணும்னு வாடி போகாது. ஆமாம், மாட்டு பக்கத்தில் சப்ஜி மண்டி ஒன்று இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனோம்னா காஸ்கோ, வால்மார்ட் எல்லாமே கிடைக்கிறது இங்கே. இதையும் போட்டுரு. ரொம்ப வதங்கினா கொஞ்சம் வெங்காயம் போடும். போடு வதங்கிட்டு 3/4 அளவுக்கு அந்த வெங்காயம் போடும். ஆஃப் பண்ணிடுறேன். அதேமாதிரி அது கூட வெந்துட்டாலே ஆஃப் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். பன்னீரையும் போட்டாச்சு. அதையும் ப்ராக்கலி ஆட் பண்ணோம். ஒன்றும் போட்டேன் இல்லையா? மிளகு பொடி போடுறேன். காரம் போடும். இன்னும் போடுறேன். உப்பு ஒன்று போடுறேன். உப்பு டீஸ்பூன் போடுறேன். இது என்னது? இது இட்டாலியன் சீசனிங் டைம், அதுக்கப்புறம் பாஸ்லே, அதுக்கப்புறம் ஆரிகானோ, ரோஸ்மெரி, இந்த மாதிரி இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். ஸ்பைஸ் மிக்ஸ். 2 மினிட்ஸில் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டேன். என்னென்னா தனியாக வேக வச்சுருந்தேன். ப்ரோக்கோலி தனியாக வேக வச்சுருந்தேன். கேப்சிகம் கொஞ்சம் வெண்ணெய் விட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த கார்னையும் போட்டு சோளத்தையும் போட்டு வதக்கியாச்சு. மிளகு பொடி, அரிகானோ போட்டோம். இல்லை பாஸ்தா அப்படி போல் வேற ஒரு மிளகு பொடி உப்பு கூட போகிறோம். போட்டாச்சு. சிம்பிளாக எடுத்து இதுவும் அவகோடா நல்லா கிடைக்கிறதுங்க. அவகோடா மில்க் ஷேக்கும் பண்ண போகிறோம். அவகோடா மில்க் ஷேக். ஆமாம், இது வந்து நல்லா பச்சையாக இருந்து நல்லா இப்படி உடனே பழம் எடுத்து அர்த்தம். இது நல்லா நெட்டில் கட் பண்ணி சின்ன கொட்டை எடுத்துட்டு அந்த மிச்சம் ஸ்பூனால் எடுத்துட்டு அது பால், சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் 2-3 போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். இது வந்து என்னது? வெண்ணிலா எசன்ஸ். இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு சார். எக்ஸ்ட்ரா சொல்லுறது கரெக்டாக சொல்லுறியா? ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. அவகோடா மில்க் ஷேக்கும் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரையும். ஆமாம், இது ரெக்ஷா டிஷ்ஷு. அது வந்து சௌந்தரோட ஐடியா. ஓகே, தேங்க்யூ.